நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கங்க. இந்த வீடியோல ஒரு 5 ஸ்டாக்கு எதிர்காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சு மல்டி பேக்கரா நம்முடைய போர்ட்ஃபோலியோல அது வந்து நிலைச்சு நிற்குமாங்கிற பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன். நெறைய நண்பர்கள் பார்க்கவே இல்ல. ஒரு 200 வியூ தான் போயிருந்தது. ஏன்னா, நம்ம ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ரொம்ப டேட்டா அனலைஸ் பண்ணி தான் நம்ம வீடியோ போடுறோம். அதனால வீடியோ கன்டினியூவா பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டிவேஷனா இருந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து நெறைய ஸ்டாக் அனலைஸ் பண்ணி நம்ம வீடியோ போட முடியும். இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 200 பாயிண்ட் நல்லா ஒரு டவுன் நிஃப்டி. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, பேங்க் நிஃப்டியும், ஐடி இண்டெக்ஸையும் இன்னைக்கு துவச்சு எடுத்துட்டாங்க. ஐடி இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 5.5% மேல ஆல்மோஸ்ட் 6% கிட்ட வந்து நல்ல ஒரு டவுனு. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு செக்டார்ல ஒரு ஸ்டாக் செலக்ஷன் பண்ணும்போது ரொம்ப கவனமா செலக்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜியோ பாலிடிக்ஸு, அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட் எந்தெந்த செக்டார்ல ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அந்த மாரிக்கா ஒரு செக்டார்ல தான் நம்ம வந்து ஸ்டாக்கை எப்போவுமே நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணணும். நம்ம வந்து ரொம்ப நாளாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அனலைஸ் பண்ணல. எந்த ஸ்டாக்குமே நம்ம வந்து வீடியோவிலும் போடல. அது முக்கியமான காரணம் என்னன்னா, ஐடி இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல இருக்கு. ஐடி செக்டாரே வந்து பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கு. அது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்ல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செக்டார்ல உள்ள ஸ்டாக்கை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது. முக்கியமான செக்டார் டேட்டா சென்டரு, அதுக்கப்புறம் பவர் செக்டாரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டல் செக்டாரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங்கு, இஎம்எஸ் இந்த மாரி செக்டார்ல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அந்த மாரிக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற செக்டாரில் உள்ள ஸ்டாக் எல்லாமே வந்து ரீசெண்டாவே நெறைய ஸ்டாக் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்டி பேக்கரா போட்ட ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இபேக் பெர்ஃபெக்ட் டெக்னாலஜி. இது நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸு. இந்த ஸ்டார்ட்ட பார்த்தாவே தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் பாக்ஸு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தாங்க சொல்றேன். சாம்பிள் டேட்டா தான். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இது கிடையாது. பை கால் அடுத்து டிஃபென்ஸ்ல செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹை பக்கத்தில போயிட்டு பிரேக் அவுட் ஆகி இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசெண்டா ஒரு தடவ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கூப்பிட்டு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டாப்பா ஏறிக்கிட்டே இருக்கு. ரிஸ்க் உள்ள ஸ்டாக்குங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டாக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாரிக்க ஸ்டாக்கெல்லாம் நெறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாவே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு லோலேருந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்டா வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அசோக் லைலாண்டு இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்டா நல்ல லோலேருந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கவர் ஆயிருக்கு. இந்த மாரிக்கு நெறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்கு நல்ல லோலேருந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ரெக்கவர் ஆயிருக்கு. அந்த மாரிக்க ஈஸியா மார்க்கெட்டு ஒரு புல்லிஷ் மூட்ல வரும்போது நல்லா ரெக்கவர் ஆகக்கூடிய 5 ஸ்டாக்க பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ரொம்ப கவனமா பாருங்க. வீடியோ ரொம்ப முக்கியம். நம்மளுடைய யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, மெம்பர்ஷிப் இருக்கு. ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு மினிமம் அமௌண்ட் தான் அது. ரூ. 119 தான் அந்த மினிமம் அமௌண்ட்டு. அத நீங்க வந்து பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் ஸ்டாக் மார்க்கெட்ட பத்தி அப்டேட் நீங்க வந்து லேர்னிங் பண்ணிக்க முடியும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப டெக்னிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் சொல்ல வரேன். இதில நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, செஜிலிட்டி இந்தியா. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 50க்கு கீழ உள்ள ஸ்டாக்குங்க. ஒரு மிட் கேப் ஸ்டாக்கு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 18. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில வரும்போது பார்த்தீங்கன்னா, இதோடைய பி வந்து பார்த்தீங்கன்னா 50, 60 இருக்கும். நான் வேணா காமிக்கிறேன் பாருங்க. ஒரு 5 இயர்ஸ்ல இதோடைய பி எங்கே இருக்கு பாருங்க. இந்த 81, 80லேருந்து நல்ல ஒரு டவுன் ஆயிருக்கு. அது முக்கியமான காரணம் இவங்களுடைய ரிசல்ட்டு. இவங்க என்னென்ன பண்றாங்கன்னா, ஹெல்த் கேர் ஃபோக்கஸ்டு டெக்னாலஜி எனேபிள்ட் சொல்யூஷன் போட்டு யுஎஸ் பேஸ்டு கிளையண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஹெல்த் கேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா ஃபோக்கஸ் பண்றாங்க. இவங்களுக்கு வருவாய் வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ்லேருந்து தான் வருது. இவங்க வருவாய் எப்படி பாதிக்கும்னா, யுஎஸ்ல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, நம்மளோட வருவாய் பாதிக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அதையும் தெரிஞ்சுக்கங்க. டிவிடெண்ட் கொஞ்சோண்டு குடுக்குறாங்க. இப்போ வந்து 52 வார லோக்கு பக்கத்தில இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகுது. பேஸ் வேல்யூ வந்து 10ங்க. ப்ரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே வச்சிருக்காங்க. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி 1க்கு கீழ தான் இருக்கு. பெக் ரேஷியோ 1க்கு கீழ தான் இருக்கு. இந்த ஸ்டாக்க பத்தி நம்ம நெறைய டைம் அனலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு முக்கியமான சைடு வேல தான் இருக்கு. இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் நல்லாவே குடுத்துருக்காங்க. குவார்ட்டர் இயர் ஆன் இயரும் சரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம்னா, 21லேருந்து பார்த்தீங்கன்னா, 29 டாக்ஸ் பண்ணியிருக்காங்க அதிகமா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கு. அதர் இன்கம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா, 25 கோடி வந்திருக்கு உங்களுக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, -5 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 925 கோடி நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டியும் ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா வச்சிருக்காங்க. ரிசர்வ்ல பாருங்க 2000 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 5000 கோடி ரிசர்வா இருக்கு. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, 5000 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 1000 கோடியா குறைச்சிருக்காங்க. கம்பெனியில வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் நியூஸ் நிறையா வந்து நடந்துட்டு தான் இருக்கு. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, -9 இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாக்கில். லாஸ்ட்டு வந்து செப்டம்பரில் செல் பண்ணியிருக்காங்க.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே 10% வச்சுருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் நியூஸு. பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் 7% வந்து பார்த்தீங்கன்னா 22.5% வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக்கு நல்லா 52 வாரம் லோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் ஃபியூச்சரில் க்ரோத் இருக்குது. நம்ம இந்தியாவில் இதனுடைய ஹெட் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் இருக்குது. இவங்களுடைய பிஸ்னஸ் இப்போ நீங்கள் படிக்கணும்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதோடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டாரில் உள்ள ஸ்டாக்கு ப்ரீகோலு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6000 கோடிங்க. ஸ்டாக் பி 27 தான் இருக்குது. ROE நல்லாயிருக்கு. பேஸ் வேல்யூ ஒன்று கொஞ்சோன்னு வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் காம்போனன்ட் OEM ஒரிஜினல் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க தான் இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மேனுஃபேக்சரிங் குளோபலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 55 to 60% தான் இவங்களுடைய பெர்சன்டேஜ் இருக்குது. மார்க்கெட் ஷேர் இருக்குது உங்களுக்கு. நல்ல முக்கியமான செக்மெண்ட்டில் இருக்காங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 38.5 இருக்குது. டெப்த்து வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு கீழே இருக்குது. பெக்ஸ் 1க்கு கீழே தான் இருக்குது. அந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேயில் இருக்குது. ஆட்டோமொபைல் செக்டார் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு செக்டாருங்க. க்ரோத் ஆவுடைய செக்டார் தான். சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடியிருக்கு உங்களுக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டரும் கூடியிருக்கு. இயரும் கூடியிருக்கு. ஆப்பரேட்டிவ் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 12% வச்சுருக்காங்க. ஃப்ளாட்டாக தான் இருக்குங்க. ஈரானியர் பாக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா 9 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 251 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் ஷீட் பாக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வில் வந்து பார்த்தீங்கன்னா 716 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1243 கோடி. கடன் வந்து பார்த்தீங்கன்னா 379 கோடி தாங்க இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு கடன் இல்லைன்னா அவங்களுடைய எவ்வளோ வந்து ப்ராஃபிட் பண்ணுறாங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, டிவிடெண்ட் கொடுப்பாங்க, கம்பெனி க்ரோ ஆகும். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கடன் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி சீக்கிரம் க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம பார்க்குற கம்பெனி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்க கம்பெனி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் இருக்குது. ஷேர் ஹோல்டர் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் 38.51 எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணவே இல்லை. கண்டினியூ அதையே சேம் ஹோல்ட் பண்ணுறாங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 15.61 வச்சுருக்காங்க. கொஞ்சோன்னு செல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்கும் இந்த ஸ்டாக்கில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீகோலு இந்த ஸ்டாக்கை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஆட்டோமொபைல் செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் க்ரோத் இருக்குது கண்டிப்பாக. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்டம், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டில் உள்ள ஸ்டாக்கு தான் ஐடிசி ஹோட்டல். இந்த ஸ்டாக்கு நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எதுக்கு நம்ம அடிக்கடி சொன்ன ஸ்டாக்கே மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னா இந்த ஸ்டாக்லாம் ரொம்ப முக்கியமான ஸ்டாக்கு. நல்ல குரூப்பு ப்ரொமோட்டர் வந்து குரூப்பு வந்து நல்ல குரூப்பு தான். கேஷ் வேல்யூ 1 இருக்குது. அது டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொடுக்குறாங்க. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது ஒரு மிட் கேப் ஸ்டாக்கு. ஹோட்டல் செக்டாரில் உள்ளது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 39.8 இருக்குது. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடையாதுங்க. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் புதுசாக வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அப்டேட் ஆகலை ஐடிசி இது ஹோட்டலில். இந்த ஸ்டாக்கை பற்றி நிறைய நண்பர்களுக்கு தெரியும். நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸரி ஹோட்டல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வேல்யூ ஹோட்டல், இந்த மாதிரி நிறைய இடத்துல ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. புதுசாகவும் கட்டுறாங்க. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சைடு வேயில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதோடைய சார்ட்டை நான் காமிக்கிறேன். ஐடிசி ஹோட்டலு சாம்பிள் டேட்டா தாங்க. எந்த ஒரு ஸ்டாக்கும் நம்ம ரெக்கமெண்டோ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு சாம்பிள் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரேடிங் இதில் வந்து நம்ம காமிக்கிறேன். ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 டைம் 4 டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு பிரேக் அவுட் ஆகி நல்ல ஒரு புல்லிஷ் வால்யூமில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஐடிசி ஹோட்டலு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சைடு வேயில் தான் இருக்குது ஐடிசி ஹோட்டலில். இவங்களோட ரிசல்ட் வந்து பார்க்கல லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்குங்க. அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. 237 கோடி வந்து பார்த்தீங்கன்னா 317 கோடி, ஆல்மோஸ்ட் ஒரு 80 கோடிக்கு மேலே அதிகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நெட் ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது. ஈரானியர் பார்க்கல 424 கோடி வந்து பார்த்தீங்கன்னா டபுளாக இருக்குங்க. 2024 2002 வருஷம் வந்து டபுளாக இருக்குது. 821 கோடி நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா 8000 கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா 11,000 கோடி. பாரோயிங் வந்து பார்த்தீங்கன்னா 74 கோடி தான் வச்சுருக்காங்க. ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது. ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 39.85 வச்சுருக்காங்க. அடுத்தது எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஐடிசி ஹோட்டலு முக்கியமான செக்டாரில் உள்ள ஸ்டாக்கு தான் இந்த ஸ்டாக்கு. நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வாரம் முடிஞ்சனால வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் எல்லாம் நார்மல் ஆயிடுச்சுன்னா நிறைய டூரிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து விசிட் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அடுத்தது இஎம்எஸ் செக்டாரில் உள்ள ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா ரேலி ஆகிட்டே தான் இருக்குது. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஒரு 24% மேலே ரேலி ஆகிருக்கு.
இப்போ வந்து வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா ஏசியுடைய சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது, சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால வரக்கூடிய ரிசல்ட்டில் வந்து 2027 Q1 ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் ஸ்டாக்குடைய ரிசல்ட்டு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங், அதை வந்து பார்த்தீங்கன்னா ஏசி சேல்ஸ் பண்ணுறாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மெயின் பிஸ்னஸே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி தாங்க. 16 கோடி மார்க்கெட் கேபிட்டலில் இது ஒரு மிட் கேப் ஸ்டாக்னு சொல்லலாம். பேஸ் வேல்யூ 1ங்க. இந்த ஸ்டாக் நல்லா வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. இப்போவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் தான் ஸ்டாக் இருக்குது. 40% மேலே நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 43.4. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி 1க்கு கீழே. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா பி அதிகமாக இருக்கனால இவங்களுடைய ரிசல்ட் பார்க்கையில் குவார்ட்டர் லாஸ்ட்டு டிசம்பரில் பார்க்கையில் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்குங்க. ஈரானியர் பார்க்கையில் நல்ல ஒரு சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆப்பரேட்டிவ் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 8லேருந்து பார்த்தீங்கன்னா 7 தான் குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 62 65 ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா 18 கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா 197 கோடி. அதுக்கு முன்னாடி குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 288 கோடி பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. இபிஎஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. வரும் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 2027 நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா இந்த ஸ்டாக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இன்வெஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் நல்ல ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குங்க. லாஸ்ட் 10 இயர்க்கு முன்னாடி இந்த ஸ்டாக் வாங்கியிருந்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் 45% நல்லாவே வெல்த்தை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குறவங்களுக்கு நல்லா 70%. இந்த வருஷம் மட்டும்தான் 24% மைனஸில் இருக்குது. ரிசர்வில் பார்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 35 கோடியிலேருந்து பார்த்தீங்க 3000 கோடி பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10-15 வருஷத்தில் ரிசர்வில் அதிகமாக இருக்குது, கடன் கம்மியாக இருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா 312 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா -50 கோடியில் இருக்குங்க. அடுத்தது ஷேர் ஹோல்டர் பேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் 43.41 வச்சுருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சோண்டு செல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.5% மேலே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 2% மேலே. பப்ளிக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. பிஜிஎல் ஒரு முக்கியமான செக்டாரில் உள்ள ஸ்டாக்கு தான் இது. இஎம்எஸ் செக்டார் உள்ளது. நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்எஸ் இன்டர்நேஷ்னல். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 5 வருஷத்தில் இன்வெஸ்டருக்கு நல்ல ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கு. ஸ்டாக் பி 15 தான் இருக்குங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 52 வார லோக்கு பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே வச்சுருக்காங்க. ஆர்ஓசி ROE நல்லா இருக்குது. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி 1க்கு கீழே தான் இருக்குது. பெக் ரேஷியோ 1க்கு கீழே தான் இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ரேங்க்ஸ் அமாங் டாப் 2 குளோபல் ப்ரொவைடர்ஸ் விசா, பாஸ்போர்ட்டு, கன்சுலர் அண்ட் சிட்டிசன் சர்வீசஸ்ஸு. நிறையா வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சர்வீஸ் சென்டர் இருக்குங்க. வெளிநாட்டில் இருக்க நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இவங்களோட ரிசல்ட்டு நம்ம பார்க்கையில் 170 கோடிலேருந்து 187 கோடி பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் குவார்ட்டரு. இயர் ஆன் இயர் பார்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா 145 கோடிலேருந்து 187 கோடி நல்லாவே பண்ணியிருக்காங்க. சேல்ஸும் கூடி இருக்குது. 2015 வெறும் 24 கோடி பண்ணியிருந்தாங்க. இப்போ 724 கோடி. கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க இந்த ஸ்டாக்கில். இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு படி காம்பவுண்ட் சேல்ஸ் growth நல்லாயிருக்கு, காம்பவுண்ட் ப்ராஃபிட் growth நல்லாயிருக்கு, ஸ்டாக் ப்ரைஸ் சிஜிஆர் நல்லாயிருக்கு, ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லாயிருக்கு. ரிசர்வில் பார்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 73 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 2422 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வச்சுருக்காங்க. கடன் சுத்தமாக கிடையாதுங்க. வெறும் 431 கோடி தான் கடன் வச்சுருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் இருக்குது. ஷேர் ஹோல்டர் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா 70.39 வச்சுருக்காங்க ப்ரொமோட்ரு. அதுக்கப்புறம் எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோன்னு ரொம்ப மைனாக செல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்கிட்ட வந்து ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிஎல்எஸ் இன்டர்நேஷ்னல் நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் உள்ள ஸ்டாக்கு தான். இந்த ஸ்டாக்கை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த 5 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பில் உள்ள செக்டாரு எல்லாமே டிஃப்ரெண்ட் செக்டார் உள்ளது. நல்லா டிஸ்கவுண்ட்டில் இருக்குது சில ஸ்டாக்கெல்லாம். நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த 5 ஸ்டாக்கில் எந்த ஸ்டாக்கு மல்டி பேக்கர் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்து உங்கள் செபி ரிசர்ச் அட்வைசரை கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. நான் வந்து செபி ரிசர்ச் அட்வைசர் கிடையாதுங்க. நான் வந்து ஜஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி தான். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் டேட்டா தான். நம்ம இந்த ஸ்டாக்குமே பை காலோ செல் காலோ கொடுக்குறது கிடையாது. இந்த மாதிரிக்கு ஒரு டேட்டா இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தொடர்ந்து வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து கண்டினியூவாக பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து என்ன டெய்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம், எந்த ஸ்டாக்கை டிஸ்கஸ் பண்ணுறோங்கிறத உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கீழே கமெண்ட் பட்டனில் பதிவிடுங்க. அதுக்கான ரிப்ளை வந்து பார்த்தீங்கன்னா நான் உடனே கொடுப்பேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இன்னொரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அதிகம் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி நிதானமாக பொறுமையாக வெயிட் பண்ணிங்கன்னா நீங்களும் நாளைக்கு கோடீஸ்வரன் ஆகலாம். நன்றி நண்பர்களே.